ஒரு ஃபேமிலியாக நீங்கள் வந்து போகிறீங்க, ஒரு 4 to 5 மெம்பர்ஸ் நீங்கள் வந்து போகிறீங்க அண்ட் உங்களுக்கு ஒரு எஸ்யூவி வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா இந்த கார் உங்களுக்கு நல்லா சூட்டபுளாக இருக்கும்னு சொல்லலாம். நம்ம இப்போ இப்படி இருக்குது பாருங்கள் இந்த டெயில் லேம்ப்ஸ். நான் உங்களுக்கு லோ பண்ணி காட்டுறேன். இவ்வளோ சூப்பராக இருக்குது பாருங்கள். இந்த ஒரு ப்ரைஸ் பாயிண்ட்டில் இந்த காரில் மட்டும்தான் உங்களுக்கு இவ்வளோ ஃபீச்சர்ஸ் லோடடாக தராங்க. ஸோ அதை பொறுத்த வரைக்கும் எதுவும் ஆஃப்டர் மார்க்கெட்டில் நீங்கள் வந்து பக்கெட் சீட் ஒரு ப்ரிப்பேர் பண்ண மாதிரி உங்களுக்கு ஓஇஎம்லேயே சூப்பராக கொடுக்குறாங்க. இதுதான் டொயோட்டாஸ் மோஸ்ட் அஃபோர்டபுள் எஸ்யூவி. எஸ் யூ ஹர்ட் இட் ரைட். இது 2025 டொயோட்டா அர்பன் க்ரூசர் ஹைரைடர் இ மாடல். அண்ட் இந்த வீடியோவில் நம்ம இந்த காரோடைய ஃபீச்சர்ஸ் பற்றி பார்க்க போகிறோம். என்ன ப்ரைஸிங்கில் வருது அப்படின்றத சொல்ல போகிறேன். அந்த ப்ரைஸிங்க்கு இந்த காரில் என்னென்ன வேல்யூ ஃபார் மணி ஃபீச்சர்ஸ் இருக்குது அப்படின்றத பார்க்க போகிறோம். தென் இந்த காரோடைய ஸ்பேஸ் எப்படி இருக்குது, கம்ஃபர்ட் எப்படி இருக்குது. நீங்கள் இந்த கார் வாங்குற பிளானில் இருக்கீங்க அப்படின்னாக்க நீங்கள் கண்டிப்பாக டெசிஷன் எடுக்க ரொம்ப ஈஸியாக இருக்கும் அண்ட் நான் போகிற எஃபர்ட்டுக்கும் ஜஸ்டிஸ் கிடைக்கும். ஸோ வணக்கம் மக்களே, நானும் வளர்த்தேன். நீங்கள் பார்த்துட்டு இருக்க நிதின்ஸ் ரிவ்யூஸ். பிஃபோர் ஸ்டார்டிங் இந்த வீடியோ ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நம்ம சேனலை அண்ட் இந்த பெல் நோட்டிஃபிகேஷன் ப்ரெஸ் பண்ணிட்டு ஆல் ப்ரெஸ் பண்ணி நான் போகிற வீடியோஸ் இன்னும் ஃபஸ்ட் நோட்டிஃபை ஆகும். இந்த வீடியோவை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், உங்கள் தாட்ஸை கமெண்ட் பண்ணுங்கள், என்ன சோஷியல் மீடியாவில் ஃபாலோ பண்ணுங்கள் அண்ட் லெட்ஸ் கெட் ஸ்டார்டட். ஸோ வீடியோ ஸ்டார்ட் பண்ணிடலாம். 2025 டொயோட்டா அர்பன் க்ரூசர் ஹைரைடர் இ மாடல் பேஸ் மாடல் இது. பட் பேஸ் மாடல் நான் சொல்லும்போது நீங்கள் வந்து ஃபீச்சர்ஸ் கம்மியாக இருக்கும்னு நினைக்காதீங்க. இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் இந்த கார் எந்த அளவுக்கு ஒரு வேல்யூ ஃபார் மணி காராக இருக்கும் அப்படின்றது. ஸ்டார்டிங் வித் ஃப்ரண்ட் நான் ஃபோக்கஸ் பண்ணோம் அப்படின்னாக்கா ஃப்ரண்ட்டே பாருங்கள் உங்களுக்கு வந்து எல்இடியில் டிஆர்எல்ஸ் கொடுத்துருக்காங்க. அதுவே தான் உங்களுக்கு இண்டிகேட்டர்ஸாகவும் ஒர்க் ஆகும். அண்ட் கீழே பார்த்தோன்னா உங்களுக்கு பை ப்ரொஜெக்டர் ஹாலோஜனில் உங்களுக்கு ஹை பீம் அண்ட் லோ பீம் ரெண்டுமே உங்களுக்கு வந்து ஒர்க் ஆகுது. ஃப்ரண்ட்டில் பார்த்தோம் அப்படின்னா நிறைய பிளாக் கலரில் கிளாஸ் மெட்டீரியல்ஸ் யூஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ அது வந்து உங்களுக்கு ப்ரீமியம்னஸ் வந்து ஆட் ஆகுது. அண்ட் அங்கங்கே உங்களுக்கு க்ரோம் பிட்ஸும் யூஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ அதுவும் அந்த ப்ரீமியம்னஸ்க்கு எடுத்து கொடுக்குது அப்படின்னு சொல்லலாம். நம்ம டொயோட்டாவோட பேட்ச் நீங்கள் நடுவில் பார்க்கலாம். இந்த சைடு நான் உங்களுக்கு இண்டிகேட்டர்ஸ் ஆன் பண்ணி காட்டியிருக்கேன். இந்த சைடு உங்களுக்கு டிஆர்எல்ஸ் இருக்கிறத நீங்கள் வந்து பார்க்கலாம். ஓவராலாக ஃப்ரண்ட்டோட லுக் வந்து ரொம்ப ப்ரீமியமாக இருக்குன்னு நம்ம சொல்லலாம். அப்படியே நம்ம டயர்ஸ் பற்றி பார்த்தோம் அப்படின்னாக்க உங்களுக்கு அப்போலோக்கான டயர்ஸ் கொடுத்துருக்காங்க. டயர் ப்ரொஃபைல் பார்த்தோம் அப்படின்னா 215/60R17. ஸோ 17 இன்ச்க்கான ஸ்டீல் வீல்ஸ் வந்து உங்களுக்கு ப்ரொவைட் பண்ணுறோம். வீல் கவரும் நீங்கள் வந்து பார்க்கலாம். ஸோ நீங்கள் அப்கிரேட் பண்ணோம், அலாய்ஸ்க்கு அப்கிரேட் பண்ணோம் அப்படின்னாலும் நீங்கள் வந்து பண்ணிக்கலாம். அந்த ஆப்ஷன் உங்களுக்கு வந்து இருக்கும். அதை சரௌண்ட் பண்ணி உங்களுக்கு கிளாடிங் வந்து கொடுத்துருக்காங்க டு மேக் இட் ஆஸ் இன் எஸ்யூவி. பட் இந்த கார் பார்த்தோம் அப்படின்னா நான் ஸ்டார்டிங்லேயே சொன்னமே டொயோட்டாலே இருக்கிறதுல ரொம்ப மோஸ்ட் அஃபோர்டபுள் எஸ்யூவி. ஏன்றத ப்ரைஸிங் வந்து நான் உங்களுக்கு சொல்கிறேன். அண்ட் வார்விங்ஸ் பார்த்தோம் அப்படின்னா உங்களுக்கு பிளாக் கலரில் கொடுத்துருக்காங்க, நாட் பாடி கலர் ஆர் பிளாஸ்டிக். ஸோ பிளாக் கலரில் கொடுத்தது அப்படின்றது அதுவும் அந்த ப்ரீமியம்னஸ்க்கு நல்லா எடுத்து கொடுக்குது. இன்டிகிரேட்டட் இண்டிகேட்டர்ஸ் பார்க்கலாம். அண்ட் மெயினான விஷயம் இது பேஸ் மாடலில் இருந்தாலும் யூ கெட் ரிக்வஸ்ட் சென்சார்ஸ் இந்த டோர் ஹேண்டில் பிளாக் கலரில் உங்களுக்கு வந்து கொடுத்துருக்காங்க. பட் ரிக்வஸ்ட் சென்சார்ஸ் கொடுத்தது அப்படின்றது அந்த ப்ராக்டிகாலிட்டி இம்ப்ரூவ் பண்ணுதுன்னு சொல்லலாம். மேலே பார்த்தோன்னா ஷார்க் ஃபின் ஆண்டனா நீங்கள் பார்க்கலாம் இந்த வேரியண்ட்லேயே. தென் சைட் ப்ரொஃபைல் பார்த்தோம் அப்படின்னா இந்த செக்மெண்ட்டில் வந்து நல்லாவே உங்களுக்கு காம்படிஷனுக்கு சூப்பராக இருக்குது அப்படின்னு சொல்லலாம். நம்ம ரியரில் பார்த்தோம் அப்படின்னா உங்களுக்கு குவார்ட்டர் பேனல் கொடுத்துருக்காங்க. இதுவும் உங்களுக்கு பிளாக் கலர்லேயே போகுது. ஸோ ரொம்ப பேசிக்காக இல்லாமல் உங்களுக்கு வந்து கலர் ஸ்டைலாக ப்ளே பண்ணியிருக்காங்க சொல்லலாம். ஸ்பாய்லர் நீங்கள் வந்து பார்க்கலாம் இந்த இடத்துல. அண்ட் ஹை மவுண்ட் ஸ்டாப் லேம்ப் இருக்குது. ரியர் டீஃபாகர் இருக்குது. வைப்பர்ஸ் கிடையாது. பட் டீஃபாகர் கொடுத்தது அப்படின்றது ரெய்னி சீசனில் உங்களுக்கு பின்னாடி ஃபாக் ஆகாமல் இருக்கும். அது நல்ல ஒரு விஷயம். டெயில் லேம்ப்ஸ் பார்த்தோம் அப்படின்னா உங்களுக்கு எல்இடியில் ப்ரொவைட் பண்ணுறாங்க. அண்ட் இப்போ இப்படி இருக்குது பாருங்கள் இந்த டெயில் லேம்ப்ஸ். நான் உங்களுக்கு லோ பண்ணி காட்டுறேன். இவ்வளோ சூப்பராக இருக்குது பாருங்கள். ஐ ஜஸ்ட் லவ் திஸ். ஸோ அதை பொறுத்த வரைக்கும் சூப்பராக பண்ணியிருக்காங்கன்னு சொல்லலாம். கீழே தான் இந்த இடத்துல தான் உங்களுக்கு வந்து தனியாக ஒரு கன்சோல் மாதிரி கொடுத்து இண்டிகேட்டர்ஸ் ரிவர்ஸ் லேம்ப்லாம் உங்களுக்கு இந்த இடத்துல வரும். அர்பன் க்ரூசர் ஹைரைடர் அப்படின்ற பேட்சிங் நீங்கள் இந்த இடத்துல பார்க்கலாம். டொயோட்டாக்கான லோகோ இருக்குது. இது வந்து கிரே கலரில் ஸ்டீல் கிரே கலரில் உங்களுக்கு வந்து ப்ரொவைட் பண்ணுறாங்க. நம்பர் பிளேட்க்கான ப்ரொவிஷன் க்கான பேட்சிங் இங்கே இருக்குது. வேரியண்ட் இது பேஸ் வேரியண்ட். நியோ டிரைவ்க்கான பேட்சிங்கும் இருக்குது. கீழே பார்த்தோன்னா உங்களுக்கு 4 பார்க்கிங் சென்சர்ஸ் ப்ரொவைட் பண்ணுறாங்க. ஸோ இந்த இடத்துல ஒன்று இருக்குன்னு நீங்கள் பார்க்கலாம். ஸோ ஜஸ்ட் லுக் அட் த ரியர் ப்ரொஃபைல் எவ்வளோ சூப்பராக இருக்குது அப்படின்றத நீங்களே பாருங்கள். எனக்கு இந்த காரோடைய டிசைன் ரொம்ப பிடிச்சிருக்கு. எஸ்பெஷலி அந்த டெயில் லேம்ப்ஸ் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்குது. உங்களோட தாட்ஸ் என்னன்றது கீழே கமெண்ட்டில் சொல்லுங்கள். அப்படியே நம்ம பூட் ஸ்பேஸ் பற்றி பார்த்துருவோம். எலக்ட்ரோமேட்டிக் பட்டன் கொடுத்துருக்காங்க. ஸோ ஓப்பன் பண்ணேன் அப்படின்னாக்க பார்சல் ஷெல்ஃப் உங்களுக்கு இந்த வேரியண்ட்டில் கிடையாது. பட் லுக் அட் த பூட் ஸ்பேஸ் எவ்வளோ சூப்பராக இருக்குன்றதை நீங்களே பாருங்கள். ஸோ நீங்கள் ஃபேமிலியில் வந்து ஒரு 5 பேர் நீங்கள் வந்து ஒரு வீக்கெண்ட் ட்ரிப்போ ஒரு 3-4 டேஸ் ட்ரிப் போகிறீங்க அப்படின்னா இந்த பூட் ஸ்பேஸ் உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ ஒரு ஃபேமிலிக்கான ஒரு கார் 60/40 ஸ்பிளிட்ஸ் வந்து உங்களுக்கு ப்ரொவைட் பண்ணுறாங்க சீட்ஸில். அண்ட் நீங்கள் அதை ஃபோல்டும் பண்ணிக்கலாம். ஃபோல்ட் பண்ணி காட்டுறேன் உங்களுக்கு. ஸோ நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும் ஃபோல்ட் பண்ணுறதா. ஸோ நீங்கள் 3 பேர் தான் போகிறீங்க அப்படின்னா இந்த ஸ்பேஸையும் நீங்கள் வந்து ஆக்கியூபை பண்ணிக்கலாம். ஸோ அதை பொறுத்த வரைக்கும் சூப்பராக இருக்குதுன்னு சொல்லலாம். ஓப்பன் பண்ணேன் அப்படின்னா செகண்ட் ரோவில் உங்களுக்கு வந்து ஆல் பவர் விண்டோஸ் ப்ரொவைட் பண்ணுறாங்க. ஸோ அதுவும் நல்ல ஒரு விஷயம். க்ரோம் டோர் ஹேண்டில்ஸ் கிடையாது, நார்மல் டோர் ஹேண்டில்ஸ் தான். ஸ்பீக்கருக்கான ப்ரொவிஷன் இருக்குது, ஸ்டோரேஜ் இருக்குது. மெயினாக
பேஸ் வேரியண்ட்லேயே உங்களுக்கு ஃபேப்ரிக்கில் இங்கே ஆம்ரஸில் கொடுத்துருக்காங்க. ஸோ அந்த இரிட்டேஷன் உங்களுக்கு வந்து இருக்காது. நீங்கள் சம்மர் டைமில் பார்த்தோம் அப்படின்னா இந்த இடத்துல நீங்கள் கை வச்சிங்க அப்படின்னாக்க பிளாஸ்டிக்காக இருந்தது, ஹார்ட் பிளாஸ்டிக்ஸ் இருந்தது அப்படின்னா உங்களுக்கு கை வந்து ரொம்ப இரிட்டேட்டாக இருக்கும். பட் இதில் உங்களுக்கு அந்த மாதிரி கிடையாது. 3 அட்ஜஸ்டபிள் ஹெட்ரெஸ்ட் வந்து கொடுத்துருக்காங்க. இந்த சீட்டை நான் மேலே தூக்கிடுறேன். ஸோ 3 அட்ஜஸ்டபிள் ஹெட்ரெஸ்ட் வந்து ப்ரொவைட் பண்ணுறாங்க. இந்த ப்ரைஸ் பாயிண்ட்டில் சூப்பராக இருக்குது. 3 சீட் பெல்ட்ஸும் உங்களுக்கு வந்து சேஃப்டிக்காக கொடுத்துருக்காங்க. ஃபேப்ரிக் சீட்ஸ் தான். ஸோ நீங்கள் ஆஃப்டர் மார்க்கெட்லேயோ இல்லை ஷோரூம் வழியோ நீங்கள் வந்து சீட் கவரை நீங்கள் வந்து இதில் போட்டுக்கலாம். ஸோ அந்த ப்ரொவிஷனும் உங்களுக்கு வந்து அவைலபிளாக இருக்கும். 45 லிட்டர்ஸ் ஆஃப் ஃபியூல் டேங்க் கெப்பாசிட்டி உங்களுக்கு இந்த காரில் ப்ரொவைட் பண்ணுறாங்க. மெயினாக எனக்கு இந்த காரில் இம்ப்ரெசிவாக இருக்குது என்ன அப்படின்னா, இந்த ப்ரைஸ் பாயிண்ட்லேயே உங்களுக்கு ரியர் ஏசி வென்ட்ஸ் இந்த இடத்துல ப்ரொவைட் பண்ணாங்க. லைட்ஸ் ஆன் பண்ணி காட்டுறேன். ஸோ நீங்கள் இடத்துல பார்க்கலாம் ரியர் ஏசி வென்ட்ஸ் இருக்குது. ஸோ இதுதான் சொல்கிறது, இந்த ஒரு ப்ரைஸ் பாயிண்ட்டில் இந்த காரில் மட்டும்தான் உங்களுக்கு இவ்வளோ ஃபீச்சர்ஸ் லோடடாக தராங்க. ஸோ அதை பொறுத்த வரைக்கும் டொயோட்டாக்கு நம்ம கண்டிப்பாக ஹேட்ஸ் ஆஃப் சொல்லியே ஆகணும். ஸோ செகண்ட் ரோ சீட்ஸில் வந்து உட்காந்துட்டேன். அண்ட் நீங்களே பார்க்கலாம் லெக் ஸ்பேஸ் எப்படி இருக்குது அப்படின்றது. ஃப்ரண்ட் ரோ சீட்ஸ் ஆல் த வே நான் கொஞ்சம் பின்னாடி நல்லா நகர்த்திட்டேன். என்னுடைய ஹைட் அட்ஜஸ்ட்மெண்ட் தாண்டியே நான் வந்து வச்சிருக்கேன். ஸோ அப்படியும் பார்க்கும்போது லெக் ரூம் ரொம்ப சூப்பராகவே இருக்குது. கரெக்டாக என்னால் டக்கின் பண்ணி உட்கார முடியாது. அண்ட் அப்படியே நம்ம ஹெட்ரூம் பார்த்தோம் அப்படின்னா ஹெட்ரூமில் தான் இந்த கார் அவ்வளோ சூப்பராக இருக்குது. நீங்களே பார்க்கலாம். ஐம் 5'7" நான் ஆல்ரெடி சொல்லியிருந்தேன். ஸோ எனக்கு நல்ல ஒரு ஹெட்ரூம் கிடைக்கிது. அண்ட் ஹெட்ரெஸ்ட் எனக்கு வந்து கரெக்டாக நான் இப்படி வச்சிட்டேன் அப்படின்னாக்க ஃபார் லாங்கர் பீரியட் ஆஃப் டைம் என்னால் இந்த காரில் வந்து ட்ராவல் பண்ண முடியும் அப்படின்ற ஒரு கான்ஃபிடன்ஸ் எனக்கு வந்து இன்ஸ்பயர் பண்ணுது இந்த கார். ஸோ அதை பொறுத்த வரைக்கும் இந்த காரோடைய செகண்ட் ரோ சீட்ஸோடைய சீட்டிங் கம்ஃபர்ட் இஸ் டாப் நாட்ச்னு சொல்லி ஆகணும். ஸோ இந்த காரோடைய சீட்டிங் கம்ஃபர்ட் பற்றி மற்ற ஆஸ்பெக்ட்ஸ் பற்றி இப்போ நான் பேசுவோம். ஸோ டோர் ஹேண்டில் ரிக்வெஸ்ட் சென்சார்ஸ் இருக்குது. ஓப்பன் பண்ண அப்படின்னாக்கா உங்களுக்கு எல்லா கண்ட்ரோல்ஸும் இங்கேயே வந்து அவைலபிளாக இருக்குது. ஸோ இது ஓஆர்எம் கண்ட்ரோல்ஸ், சென்ட்ரல் லாக்கிங், பவர் விண்டோஸ்க்கான கண்ட்ரோல்ஸ் இருக்குது. ஆட்டோ ரோல் அப் டெஸ்ட் பண்ணியே பார்த்துருவோம். ஸோ டிரைவர் சைடு உங்களுக்கு ரோல் அப் இருக்கா, ரோல் டவுன் இருக்கான்ட்டு. ஸோ ரோல் டவுன் அவைலபிளாக இருக்குது. ரோல் அப் டெஸ்ட் பண்ணுவோம். ரோல் அப்பும் இருக்குது. ஸோ தட்ஸ் ரியலி குட். ஸோ ரெண்டுமே உங்களுக்கு வந்து ப்ரொவைட் பண்ணுறாங்க. சில பேர் வந்து வெறும் ரோல் டவுன் மட்டும் தருவாங்க, ரோல் அப் தர மாட்டாங்க. ஸோ அதை பொறுத்த வரைக்கும் இது நல்லா இருக்குது. ஃபேப்ரிக் ஆம்ரெஸ்ட் பார்க்கலாம். ஸ்பீக்கருக்கான ஃபங்க்ஷன் இருக்குது, ஸ்டோரேஜ் இருக்குது. அண்ட் உள்ளே பார்த்தோம் அப்படின்னாக்க இது பேஸ் மாடலாக நீங்களே சொல்லுங்கள். இன்ஜின் ஸ்டார்ட் பட்டன் வந்து உங்களுக்கு ப்ரொவைட் பண்ணுறாங்க. கீழே பார்த்தோன்னா உங்களுக்கு ஹெட்லைட் லெவலர் இருக்குது. அண்ட் 6-way மேனுவல் அட்ஜஸ்டபிள் சீட்ஸ் வந்து உங்களுக்கு இந்த வேரியண்ட்டில் அவைலபிளாக இருக்குது. அண்ட் ஜஸ்ட் லுக் அட் த சீட்ஸ். ஏதோ ஆஃப்டர் மார்க்கெட்டில் நீங்கள் வந்து பக்கெட் சீட் ஒரு ப்ரிப்பேர் பண்ண மாதிரி உங்களுக்கு ஓஇஎம்லேயே சூப்பராக கொடுக்குறாங்க. அவ்வளோ ரிஜிடாக இருக்குது. ஸோ எனக்கு இந்த காரோடைய சீட்டிங் கம்ஃபர்ட்டில் எந்த ஒரு இஷ்யூவுமே கிடையாது. ஸோ அப்படியே நம்ம உள்ளே உட்காந்துருவோம். ஸ்டேரிங் பார்த்தோம் அப்படின்னாக்கா பேசிக் ஸ்டேரிங் தான் உங்களுக்கு வந்து கொடுத்துருக்காங்க. இதுதான் இந்த பெலினோலையும் உங்களுக்கு பேஸ் வேரியண்ட் அந்த மாதிரிலாம் உங்களுக்கு வந்து வரும். பட் எந்த ஒரு கண்ட்ரோல்ஸும் உங்களுக்கு இதில் வந்து கிடையாது. கண்ட்ரோல்ஸ் கொடுத்துருந்தா கண்டிப்பாக நல்லா இருந்திருக்கும். பட் இதில் தரல. இது வந்து உங்களுக்கு அனலாகில் ப்ரொவைட் பண்ணுறாங்க. நடுவில் ஒரு எம்ஐடி இருக்குது. எம்ஐடி கண்ட்ரோல் பண்ணது இந்த ஸ்டாக் இருக்குது. அண்ட் ஸ்டேரிங் பார்த்தோம் அப்படின்னாக்க இட்ஸ் டில்ட் அட்ஜஸ்டபிள். டெலஸ்கோபிக் உங்களுக்கு கிடையாது. ஓ, டெலஸ்கோபிக்கும் இருக்குது. தட்ஸ் இம்ப்ரெசிவ். நீங்களே பாருங்கள். ஸோ டெலஸ்கோபிக்கும் உங்களுக்கு வந்து அவைலபிளாக இருக்குது. ஸோ இந்த ப்ரைஸ் பாயிண்ட்டில் நீங்கள் பாருங்கள் 6-way மேனுவல் அட்ஜஸ்டபிள் சீட்ஸ் ஃபார் டிரைவர் அண்ட் 4-way ஸ்டேரிங் அட்ஜஸ்ட்மெண்ட்ஸும் உங்களுக்கு கொடுக்குறாங்க. ஸோ இதை விட என்ன வேணும் ப்ராக்டிகாலிட்டி உங்களுக்கு இல்லையா? ஸோ உங்களுடைய டிரைவிங் ஸ்டைல் பொறுத்து நீங்கள் எர்கனாமிக்ஸ்க்கு இதில் சூப்பராக வந்து ப்ரொவைட் பண்ணுறாங்கன்னு சொல்லலாம். அப்படியே நம்ம இன்ஃபர்டெயின் சிஸ்டம் பற்றி பார்க்கணும்னு நினச்சேன். இன்ஃபர்டெயின் சிஸ்டம் இந்த காரில் கிடையாது. ஸோ அதை பற்றி நான் உங்களுக்கு சொல்ல முடியாது. வாங்கும்போதே நீங்கள் ஆஃப்டர் மார்க்கெட்லேயோ வாங்கும்போதே நீங்கள் ஷோரூம்லேயோ இல்லை ஆஃப்டர் மார்க்கெட்டில் நீங்கள் வந்து இன்ஸ்டால் பண்ணிக்கலாம். பட் 2 ஸ்பீக்கர்ஸ் உங்களுக்கு ஸ்டாண்டர்டாக இந்த காரில் ப்ரொவைட் பண்ணுறாங்க. நீங்கள் ஸ்பீக்கரை அப்கிரேட் பண்ணோம் அப்படின்னு நினச்சிங்க நீங்கள் வந்து பண்ணிக்கலாம். ஸோ என்னை பொறுத்த வரைக்கும் இது பெஸ்ட்டுன்னு நான் சொல்லுவேன். பிகாஸ் நம்ம வந்து ஆஃப்டர் மார்க்கெட்டு போகும்போது நம்மளுடைய டேஸ்ட்க்கு ஏற்ற மாதிரி நம்ம வந்து இதில் இன்ஃபர்டெயின் சிஸ்டமோ ஸ்பீக்கர் எல்லாமே போட்டுக்கலாம். ஸோ அதை பொறுத்த வரைக்கும் இது கொடுத்துருக்காங்க உங்களுக்கு. கீழே 2 ஏசி வென்ட்ஸ் இருக்குது. ஹசார்ட் லைட்க்கான பட்டன் இருக்குது. ஆட்டோமேட்டிக் கிளைமேட்டிக் கண்ட்ரோல் கொடுத்தது அப்படின்றது இந்த ப்ரைஸ் பாயிண்ட்டுக்கு நல்லா இருக்குது. ட்ராக்ஷன் கண்ட்ரோல் பட்டன், ஹைடில் ஸ்டாப் பட்டன் இருக்குது. 12V சார்ஜிங் சாக்கெட் இருக்குது. USB-Cக்கான சார்ஜர் கிடையாது. பட் இங்கே ஒரு ஸ்டோரேஜும் இருக்குது. ஃபோன் நீங்கள் வந்து வைக்கிறதுக்கு 5 ஸ்பீட்க்கான மேனுவல் கியர் பாக்ஸ் வந்து உங்களுக்கு அவைலபிளாக இருக்குது. ஸோ 5 ஸ்பீடு அப்படின்றது நீங்கள் ஹைவேஸில் போகும்போது ஒரு 100-120 நீங்கள் கியர் போட்டு 2500-3000 RPMல உங்களுக்கு க்ரூஸ் பண்ணிட்டு போகிறீங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்களுக்கு இன்ஜினுக்கும் அந்தளவுக்கு எந்த லோடும் இருக்காது. அண்ட் நீங்கள் நிறைய கிலோமீட்டர்ஸ் உங்களால் கவர் பண்ண முடியும். பின்னாடி பார்த்தோம் அப்படின்னா கீ காட்டிடுறேன். கீ இஸ் பேசிக். உங்களுக்கு ஸ்மார்ட் கீ கொடுத்துருக்காங்க. லாக் அண்ட் அன்லாக் பட்டன் இருக்குது. அண்ட் கீலெஸ் என்ட்ரி ஆப்ஷனும் இருக்குது. இன்ஜின் ஸ்டார்ட் பட்டனும் இருக்குது. கீ வந்து நீங்கள் பாக்கெட்லேயே வச்சுட்டு யூஸ் பண்ணுறதுக்கு உங்களுக்கு இருக்குது. மேனுவல் ஹேண்ட் பிரேக் நீங்கள் பார்க்கலாம். 2 கப் ஹோல்டர், ஒரு காயின் ஹோல்டரும் இருக்குது. ஜஸ்ட் லுக் அட் திஸ். ஆம்ரெஸ்ட் இன் திஸ் வேரியன்ட் அண்ட் ஸ்லைடபிள் ஆம்ரெஸ்ட். ஐசிங் ஆன் த கேக். கீழே பார்த்தோன்னா உங்களுக்கு ஸ்டோரேஜும் இருக்குது. அண்ட் அட்ஜஸ்டபிள் சீட் பெல்ட்டும் உங்களுக்கு வந்து அவைலபிளாக இருக்குது. டீசன்ட் சைஸ்க்கான க்ளவ் பாக்ஸ் இருக்குது. மேலே வந்து வேனிட்டி மிரர் இருக்குது. லைட்ஸ் கிடையாது. லைட்ஸ் உங்களுக்கு நடுவில் காமனாக கொடுத்துருக்காங்க.
இந்த சைடு உங்களுக்கு டோல் ரெசிப்ட் ஹோல்டர் மட்டும் அவைலபிளாக இருக்குது. ஐஆர்பிஎம் பார்த்தோன்னா மேனுவல் அட்ஜஸ்டபிள் ஐஆர்பிஎம் வந்து ப்ரொவைட் பண்ணுறாங்க. ஸோ லெக் ரூம் ரொம்ப நல்லா இருக்குது. ப்ராப்பர் டெட் பெடல் கொடுத்துருக்காங்க. ஸோ அதுவும் நல்ல ஒரு விஷயம். ஈவன் தான் மேனுவல் கியர் பாக்ஸாக இருந்தாலும் ப்ராப்பர் டெட் பெடல் கொடுத்தது அப்படின்றது நல்ல ஒரு விஷயம். அண்டர் தேஜ் சப்போர்ட் இஸ் ரியலி குட். லெக் ரூமும் நல்லா இருக்குது. ஹெட்ரூம் பாருங்கள், இதில் ஹைட் அட்ஜஸ்டபிள் சீட்ஸ் இருக்குது. ஆக்சுவலாக இப்போது நான் பார்க்கும்போது கொஞ்சம் மேலே தான் உட்காந்துட்ருக்கிறேன். இன்னும் நான் கீழே இறக்குவேன். ஸோ அப்படி இறக்கணும் அப்படின்னாக்க கண்டிப்பாக இந்த காரோடைய எர்கனாமிக்ஸ் இந்த காரில் சூப்பராக இருக்குன்னு சொல்லி ஆகணும். ஸோ அந்த காரோடைய சீட்டிங் கம்ஃபர்ட் பற்றி இன்ஜின் பற்றி பேசுகிறோம். நம்ம இப்போ நம்ம பார்க்குற ஹைரைடருடைய இ மாடலில் பார்த்தோன்னா உங்களுக்கு K15B 4 cylinder பெட்ரோல் இன்ஜின் வந்து உங்களுக்கு ப்ரொவைட் பண்ணுறாங்க. திஸ் ப்ரொடியூசஸ் 101.6 bhp of power and 136 Nm of torque, mated to 5-speed manual and automatic transmission. Automatic transmission உங்களுக்கு வேறு வேரியன்ஸில் உங்களுக்கு வந்து அவைலபிளாக இருக்குது. மைலேஜ் பார்த்தோம் அப்படின்னா உங்களுக்கு 21.2 km/L வந்து கிளைம் பண்ணுறாங்க. உங்கள் டிரைவிங் ஸ்டைல் பொறுத்து கண்டிப்பாக மாறும். அண்ட் 45 liters ஆஃப் ஃபியூல் டேங்க் கெப்பாசிட்டி ப்ரொவைட் பண்ணுறதுனால இந்த காரோடைய ரேஞ்ச் வந்து உங்களுக்கு நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லலாம் நம்ம. அண்ட் கீழே பார்த்தோன்னா உங்களுக்கு இன்ஜின் கார்டு ப்ரொவைட் பண்ணுறாங்க. ஸோ கண்டிப்பாக அனிமல்ஸ் கிட்டே இது உங்களுக்கு ப்ரொடெக்ஷன் இருக்கும். அண்ட் இன்சுலேஷன் பார்த்தோம் அப்படின்னா ஃபயர் வாலில் உங்களுக்கு நல்ல இன்சுலேஷன் கொடுத்துருக்காங்க. அண்ட் இங்கேயும் உங்களுக்கு பானெட்லேயும் நல்ல ஒரு இன்சுலேஷன் அவைலபிளாக இருக்குது. ஸோ இந்த காரோட இன்ஜின் பே பற்றி, இந்த காரோட சேஃப்டி ஃபீச்சர்ஸ் பற்றி பார்த்துறோம் நம்ம. இப்போ நம்ம பார்க்குற இ மாடலில் பார்த்தோன்னா உங்களுக்கு 6 ஏர்பேக்ஸ் ப்ரொவைட் பண்ணுறாங்க. ABS வித் EBD, எலக்ட்ரானிக் ஸ்டெபிலிட்டி கண்ட்ரோல், ஹில் அசிஸ்ட், 4 ஸ்டார் குளோபல் என்கேப் ரேட்டிங் வந்து இந்த கார் வாங்கியிருக்கு. ஸோ நல்லா சேஃபான காரை நம்ம கண்டிப்பாக சொல்லலாம். இன்ஜின் இமோபிளைசர் அப்படின்ற சேஃப்டி ஃபீச்சர்ஸ்லாம் இந்த மாடலில் அவைலபிளாக இருக்குது. இப்போ நம்ம பார்க்குற இ மாடலோடைய ப்ரைஸிங் பார்த்தோம் அப்படின்னா உங்களுக்கு 11.34 lakhs எக்ஸ்ஷோரூம் சென்னையும் 14.9 lakhs ஆன் ரோட் சென்னையில் அவைலபிளாக இருக்குது. இதிலே நிறைய பிரேக் டவுன்ஸ் இருக்கும். ஸோ நீங்கள் ஹர்ஷா டொயோட்டா காண்டாக்ட் பண்ணிங்க அப்படின்னாக்க ரொம்ப டீட்டெயிலான எக்ஸ்ப்ளனேஷன் உங்களுக்கு வந்து தருவாங்க. அண்ட் எக்ஸலண்ட்டான சர்வீஸும் உங்களுக்கு ப்ரொவைட் பண்ணுவாங்க. ஸோ மறக்காமல் அவங்களை காண்டாக்ட் பண்ணுங்கள். அண்ட் இதோட வீடியோ நம்ம வந்து கம்ப்ளீட் பண்ணிப்போம். ஸோ அவ்வளோதான் மக்களே, உங்களுக்கு இந்த வீடியோ ரொம்ப இன்ஃபர்மேட்டிவ் வந்திருக்கோம் நம்புறேன். இதேமாரி வீடியோஸ் நீங்கள் பார்க்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நிதின் சர்வீஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த வீடியோவை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், உங்கள் தாட்ஸை கமெண்ட் பண்ணுங்கள், என்னை சோஷியல் மீடியாவில் ஃபாலோ பண்ணுங்கள். அண்ட் மீண்டும் சந்திப்போம். பை.